நம்ம மீடியாக்கள் அப்படின்னு சொல்லும்போது எப்பா நல்ல விஷயங்களை பற்றி பேசுங்கப்பா. நம்ம மாணவர்களுக்கு, நம்முடைய இளைஞர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்தியாவை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு, இந்தியாவை ஆட்டை போடுறதுக்கு, இந்தியாவை ஒழித்து கட்டுவதற்கு, இந்தியாவை மிகப்பெரிய அளவில் முதுகலை குத்துறதுக்கு எந்தெந்த நாடுகள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதில் இந்தியா விழுகாமல் எப்படி தப்பிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுங்கப்பான்னு சொன்னால், இந்தியாவை எப்படி உடைக்கலாம், இந்தியா எப்படி பிரிக்கலாம், இந்தியாவினுடைய ஒற்றுமை எப்படி சீர்குலைக்கலாம், அதை பேசக்கூடிய டாக்டர்ஸுக்கு எப்படி முன்னுரிமை கொடுக்கலாம், ஒரு சில கட்சிக்கு மட்டும் ஆதரவாக எப்படி பேசலாம், இப்படியே பேசிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீடியாக்கள் எல்லாத்தையும் மக்கள் புறக்கணிக்க வேண்டிய நேரம் வந்துடும். அதற்கான பல விஷயங்கள், அதாவது இப்போ இருக்கக்கூடிய நல்ல மீடியாக்கள் அப்படின்னு சொல்லும்போது சில பல சோஷியல் மீடியா பக்கங்கள் மட்டும்தான். டிபி ட்ரூப்ஸ் உங்களுக்கு தெரியும், மாலத்தீவு இந்தியா பிரச்சனை. அப்போ மாலத்தீவினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன, மாலத்தீவை சுற்றி இந்தியா போடக்கூடிய திட்டம், இந்தியாவை சுற்றி சீனா போடக்கூடிய திட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம மீடியாக்கள் ஏதாவது பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம பேச போகிறோம் பார்த்தீங்களா, இந்த டாப்பிக்கு கூட இன்னும் 1-2 தினங்கள் பிறகு தான் நம்முடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேச போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அவ்வளோ அடித்து சொல்கிறே விக்கி அப்படிங்கிற அந்த கேள்விக்கு முதல் பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலன் மஸ்க் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட். அவர் என்ன சொல்லியிருக்காரு, எப்போ இவ்வளோ பெரிய ஜனத்தொகை, உலகில் நம்பர் 1 ஜனத்தொகையாக இருக்கக்கூடிய இந்திய நாட்டுக்கு ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இடம் கிடையாதா? ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் இதெல்லாம் ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஒரு சில நாடுகள் மட்டும் அவங்களுடைய பவர், அவங்களுடைய வீட்டோ பவர் இதை பயன்படுத்தி முக்கியமான முடிவுகளை எடுக்கிறாங்க, இல்லாட்டி முக்கியமான முடிவுகளை எடுப்பதை நிறுத்தி விடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு காலமாக இருக்குது. ஸோ இதுக்கு எதிராக தான் இந்தியா, ரஷ்யா, சீனா உட்பட பல நாடுகள், பிரிக்ஸ் போன்ற அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறதையும் குளோபல் சவுத் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்கிறோம், அங்கே டிஃபைன் பண்ணுறோம். நம்முடைய வார்த்தை ஜெய்சங்கர் அவர்கள் உகாண்டாவுக்கு போகிறாங்க, உகாண்டாவில் வச்சு மாலத்தீவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் கூட ஃப்ராங்க் கான்வர்சேஷன் நடத்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் அதே நேரத்தில் உகாண்டாவினுடைய தலைவர்கள் எல்லாரும் இந்தியாவினுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள் அவ்வளோ உயர்வாக பேசுகிறாங்க. இந்தியர்கள் தான் எங்கள் நாட்டினுடைய பலம். நாட் ஒன்லி உகாண்டாங்க, எல்லா நாடுகளையும் எடுத்து பாருங்க, அது எவ்வளோ பெரிய மேற்குலக நாடுமாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய அரபுலக நாடுகளாக இருக்கட்டும், இந்தியர்கள் இல்லாமல் அவர்களுடைய வளர்ச்சி கிடையாது. இந்தியர்களுடைய உழைப்பும், இந்தியர்களுடைய அர்ப்பணிப்பும், இந்தியர்களுடைய மூளையும் தான் அங்கே பல நாடுகள் வளர்வதற்கு காரணம். அதற்கான ரெமினரேஷனாக நமக்கு மாத சம்பளம் கிடைக்கிது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்காம, நம்ம எந்த அளவுக்கு சில நாடுகளை உயர்த்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பெருமை தான் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு நேராக நைஜீரியாவுக்கு போகிறார் நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர். நைஜீரியாவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நபர்களிடம் கலந்துரையாடுகிறார். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு முக்கியமான நல்ல திட்டங்களை இந்தியாவால் உருவாக்க முடியும், நீங்கள் எங்கள் கூட நில்லுங்க, நாங்கள் உங்கள் கூட எப்போவுமே நிற்போம் அப்படிங்கிற அந்த உறுதியை கொடுக்குறாங்க. எதுக்காகடா விக்கி, மாலத்தீவுன்னு சொல்லிட்டு நேராக ஆப்பிரிக்க நாட்டுக்கு போய், அதுவும் வாத்தி அவர்கள் சொன்னது என்ன, வாத்தி அவர்களுக்கு பிஆர் வேலை பார்க்குறியா அப்படின்னு கேட்டால் கிடையாது, நான் இந்தியாவுக்கு பிஆர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு கண்டிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளை சுற்றி தான் இருக்க வேண்டும். நான் சொன்ன யுஎன்எஸ்சிக்கும் நான் இப்போ சொல்கிற டாப்பிக்கும் கனெக்ஷன் இல்லை நீங்கள் நினைப்பீங்க, உண்மையிலேயே அதுக்கு கனெக்ஷன் இருக்குது. யுஎன்எஸ்சி, ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில், எலன் மஸ்க் அவர்கள் சொன்ன ட்வீட் மட்டும் இங்கே பிரச்சனை கிடையாது. நமக்காக வியட்நாம் போன்ற நாடுகள் இன்றைக்கும் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் நமக்கு முழு அங்கீகாரம், ஒரு பெர்மனண்ட் பிளேஸ் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள். வியட்நாம், பிலிப்பைன்ஸ் உட்பட நாடுகள். இந்தியா ஏன் வியட்நாம் கூடயும் பிலிப்பைன்ஸ் கூடயும் நட்புறவை பாராட்ட வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த பதிவு முடியும் போது ஒவ்வொரு டிபி ட்ரூப்ஸுக்கும் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது மாலத்தீவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் மார்ச் 15 இந்தியாவினுடைய 77 இந்திய வீரர்களை, இராணுவ வீரர்களை வெளியேற்ற வேண்டும். அதற்கான கோர் குரூப் அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் என்ன செய்ய போகிறாங்க, நியூ டெல்லியில் வச்சு பேசிக்கொள்ள போகிறார்கள். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலத்தீவுக்கு இந்தியாவினுடைய எதிரியாக இருக்கக்கூடிய சீனா, இல்லாட்டி இந்தியாவின் முதுகில் குத்த நினைக்கும் சீனா, அவங்களுடைய உளவு கப்பலை அனுப்ப போகிறாங்க, அனுப்பிட்டாங்க. சொல்லப்போனால் ஐஓஆர் ரீஜன், இந்தியன் ஓஷன் ரீஜன் பகுதிக்கு அவங்களுடைய உளவு கப்பல் வந்துவிட்டது. இதை ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் வழியாக உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்திய அரசாங்கமும் இந்திய கப்பற்படையும் அதை நாங்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கப்பல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியாங் யாங் ஹோங் 03 அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் கப்பல் தான். இதை ரிசர்ச் கப்பல் அப்படின்னு சொன்னாலும் ஒரு கட்டத்தில் இதே ஒரு கப்பல் 2022-2023 காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவில், இலங்கையில் வந்து நிற்க போகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. இலங்கையில் வந்து நிற்க போகுது அப்படின்னு சொன்னோடனே இந்தியா சொல்கிறாங்க, இல்லை அவன்கிட்ட நிறைய ரேடார் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, அந்த கப்பலில் அதிநவீன உளவு சாதனங்கள் இருக்குது, அதை வச்சு இந்தியாவை உளவு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, உடனடியாக இலங்கை அந்த கப்பலை அங்கே நிறுத்துவதை தடுக்க வேண்டும், இல்லை அதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். இலங்கையும் நம்ம சொன்னதுக்கு இணங்க அந்த கப்பலை அங்கே நிறுத்தாமல் என்ன செய்கிறாங்க, டைவர்ட் பண்ணி விடுறாங்க. ஆனால் மாலத்தீவு இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், மாலத்தீவினுடைய பிரசிடென்ட் மட்டும்தான் இந்தியாவுக்கு எதிராக இருக்கார், மொய்சு அவர்கள். அப்போ மொய்சு அவர்கள் கடந்த காலத்தில் செஞ்ச அந்த தவறு, ஒரு 14 வயது சிறுவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்முடைய
ட்ரோனியர் விமானம் தயாராக இருந்தும் அங்கே வேண்டாம், இந்தியாவினுடைய உதவி வேண்டாம்னு சொல்லி அந்த குழந்தை, அந்த சிறுவனை கொன்றே விட்டார். அப்போ மொய்ஸ் அவர்களுடைய ஈகோ, அவருடைய இந்திய வெறுப்பு, இந்தியா அவுட் அப்படிங்கிற கேம்பெயின், அவருடைய அரசியல் எதிர்காலம், அவருடைய பண ஆசை, இது எல்லாமே சேர்ந்து இந்தியாவை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், வெளியில் அனுப்பிட்டு சீனாவை ஒட்டுமொத்தமாக உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற இந்த மாலத்தீவுக்குள்ள இப்போ என்ன வரப்போகுது, அவங்களுடைய சீனாவினுடைய உளவு கப்பல் வந்து நிற்க போகுது. அப்படி உளவு கப்பல் வந்து நிற்க போகிறது மட்டும் கிடையாது, அங்கே பலவிதமான ரிசர்ச் அப்படிங்கிறது செய்ய போகிறாங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. 2019 2020 இந்த காலகட்டத்திலையும் இதே மாதிரி சீனாவினுடைய உளவு கப்பல் மாலத்தீவுக்கு வந்துச்சு. ஆனால் அந்த நேரம் மாலத்தீவில் நம்ம இந்திய ராணுவ வீரர்களும் இருந்தாங்க. இந்தியா மற்றும் சீனா என்னென்ன வேலை செய்கிறாங்களோ மாலத்தீவில் 2 பேரும் இருந்து அதை பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த நேரம் இந்தியாவுக்கு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸை அமைத்து மாலத்தீவு கொடுத்ததா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதுக்கு பதிலாக நம்முடைய எதிரியை வா இங்கே வந்து நில்லு, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி மாலத்தீவு சொல்லியிருக்காங்க. ஸோ மாலத்தீவு இது மட்டும்தான் செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க, கிடையாது. நாம் லட்சத்தீவை எப்படி முன்னெடுத்து செஞ்சோமோ இதெல்லாம் நம்ம மீடியாக்கள் பேசுவாங்களான்னு மட்டும் நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்ன இருக்க போகுது இந்தியாவுக்குள்ளே? நம்ம லட்சத்தீவை முன்னெடுத்து இங்கே தான் நம்முடைய அடுத்த கட்ட சுற்றுலாவை பெரிய அளவில் நம்ம உயர்த்த வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நேராக சீனாவிலேருந்து கிளம்பி 2 தலைவர்கள் மாலத்தீவுக்குள்ளே போகிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் பேர் சன் ஹையான் அப்படிங்கிறவங்க தான். இந்த சன் ஹையான் அப்படிங்கிறவங்க டெப்யூட்டி மினிஸ்டர் ஆஃப் த இன்டர்நேஷனல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய டெப்யூட்டி மினிஸ்டர், இன்டர்நேஷனல் டிபார்ட்மெண்ட்டுடைய சைனீஸ் மினிஸ்டர். இவங்க எங்கே வராங்க? மாலத்தீவுக்கு வராங்க. என்னைக்கு வந்தாங்க? நேற்று தான் வந்திருக்காங்க. நேற்று வந்தவங்க என்ன செஞ்சுருக்காங்க? மாலத்தீவினுடைய பிரசிடென்ட் மொய்ஸ் அவர்கள் கூட பேசுகிறாங்க. அப்படி பேசினது ஏன் தெரியுமா? மாலத்தீவும் சீனாவும் சேர்ந்து காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேட்டிவ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணோம். அதனுடைய அடுத்த கட்ட காய் நகர்வு என்னவா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க இந்த சன் அவர்கள். அதாவது அந்த டெப்யூட்டி மினிஸ்டர், சீனாவினுடைய டெப்யூட்டி மினிஸ்டர் சொல்கிறாங்க. அப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் நம்ம போட்டிருக்கிற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ரொம்ப சீக்கிரமாக நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல அதாவது மாலத்தீவில் செயல்முறைப்படுத்த வேண்டும். எங்களுடைய உளவு கப்பலும் இங்கே வரப்போகுது, அதற்கான ஆதரவையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. அடுத்ததாக அவங்க போடக்கூடிய திட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 சீனாவும் மாலத்தீவும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ப்ராஜெக்டை செஞ்சால் மாலத்தீவுக்கு கடன் அதிகமாக வந்துடும், மாலத்தீவு பல உலக நாடுகளால் புறக்கணிக்கப்படும், குறிப்பாக இந்தியாவால் புறக்கணிக்கப்படும் அப்படின்னு சொன்னதுனால என்னவோ அந்த ப்ராஜெக்டை என்ன செய்கிறாங்க, அப்படியே ரிவோக் பண்ணுறாங்க. இல்லை அந்த ப்ராஜெக்ட் இப்போ வேண்டான்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டை நம்ம ரீஇனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சன்னவர்கள். 2017 போடப்பட்ட ப்ராஜெக்டை 2024 அவங்க என்ன செய்ய போகிறாங்க, ரீஇனிஷியேட் பண்ணுறாங்க. சோலே அவர்கள் இருக்கும்போது இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பாலிசியில் இருந்தார். மொய்ஸ் அவர்கள் இருக்கும்போது இந்தியா அவுட் அப்படிங்கிற பாலிசியில் இருந்ததுனால இப்போ 2024 சீனா அவங்களுடைய அடுத்த காய் நகரத்தில் லட்சத்தீவை என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நாம் எப்படி லட்சத்தீவுக்கு முன்னுரிமை கொடுக்குறோமோ அப்போ முன்னுரிமை கொடுக்கும்போது அங்கே நிறைய வளர்ச்சி வந்துவிடும். அங்கே வளர்ச்சி வந்துவிட்டால் சுற்றுலா வந்துவிடும், சுற்றுலா வந்து விட்டால் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட கண்காணிப்பு இடமாக மையமாக லட்சத்தீவு மாறிவிடும் அப்படின்னு சொன்னனாலே என்னவோ லட்சத்தீவை நோட்டம் போட சீனா தயாராகிறது. அப்போ 2017 ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கும் லட்சத்தீவை நோட்டமிடும் அந்த திட்டத்துக்கும் ஒரே மாதிரியான கனெக்ஷன் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ். மாலத்தீவில் மக்னுது அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஜாயிண்ட் ஓஷன் ஒப்சர்வேஷன் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனை பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஜாயிண்ட் ஓஷன் ஒப்சர்வேஷன் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நியர்பை, லட்சத்தீவுலேருந்து ரொம்ப நியர்பையான ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கேருந்து லட்சத்தீவை என்ன செய்ய முடியும், அவங்களால நோட்டமிட முடியும். அதனால தான் சீனா என்ன செய்கிறாங்க, இந்த ஜாயிண்ட் ஓஷன் ஒப்சர்வேஷன் ஸ்டேஷன் அப்படிங்கிறது உடனடியாக ஃபுல்ஃபில் செய்யப்பட்டு அங்கே சீன ராணுவ வீரர்களையும் சீன விஞ்ஞானிகளையும் பணியமர்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை ஒரு டெப்யூட்டி மினிஸ்டர், சீனாவினுடைய டெப்யூட்டி மினிஸ்டர் இங்கே வந்து மாலத்தீவில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாமே உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் லட்சத்தீவை அவங்க நோட்டம் போடுவதற்கான ஒரு ஸ்டேஷன் எல்லாம் அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற இந்த செய்தி எவ்வளவு முக்கியம். அப்போ இதை தான் இந்தியா என்ன செய்கிறாங்கன்னா கவுண்டர் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. எஸ், நாங்களும் ரெடியாக தான் இருக்கோம், எங்களுடைய கப்பற்படையும் அங்கே என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த டெப்யூட்டி மினிஸ்டர் வந்தது மட்டும் கிடையாது, சீனாவினுடைய உளவு கப்பல் வருவதையும் நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பந்தான் இந்தியா சொல்கிறாங்க, சீக்கிரமாக வியட்நாம் பக்கமும் பிலிப்பைன்ஸ் பக்கமும் நம்முடைய பார்வை திருப்ப வேண்டுமாக்கா. ஜெய்சங்கர் அவர்கள் அடுத்ததாக வியட்நாம் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே ஏன் வியட்நாம் அப்படிங்கிற பெயர் அடிப்படுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கும் வியட்நாமுக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படி. இந்தியா வியட்நாம் உறவில் இந்தியாவும் வியட்நாமினுடைய ட்ரேட் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் 27% வளர்ச்சி அடைந்திருக்கிறது. சீனாவுக்கு கவுண்டர் கொடுக்கணும்னா சீனாவுக்கு கிட்ட இருக்கக்கூடிய வியட்நாமுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். அதை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த உண்மையை இந்திய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
எங்கேயோ கிடக்கு வியட்நாம், அதுக்கு உதவி செஞ்சு என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டால், எங்கேயோ கிடக்கிற மாலத்தீவுக்கு சீனாக்காரன் ஏன் வாராங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அவ்வளோதான் மேட்டர். அவன் மாலத்தீவுக்கு அவன் உதவி செய்கிறானா, உதவி இல்லை, அதை எப்படியாவது அக்யூர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். நாம் வியட்நாமுக்கு உண்மையான உதவிகள் செய்கிறோம். இந்தியா வியட்நாம் அப்படின்னு சொல்லும்போது வியட்நாமினுடைய ட்ரேடிங் பார்ட்னரில் இந்தியா 8வது இடத்திலும், இந்தியாவினுடைய ட்ரேடிங் பார்ட்னரில் 15வது இடத்துல, அதாவது இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளில் 15வது நாடாக வியட்நாமும் இருக்கிறது. அப்போ இந்த வியட்நாம் எதுக்குன்னு கேட்டால் கவுண்டர் கொடுக்கறதுக்கு, பிலிப்பைன்ஸ் எதுக்குன்னு கேட்டால் கவுண்டர் கொடுக்கறதுக்கு. பிலிப்பைன்ஸ், வியட்நாம், சீனா என்ன பிரச்சனை, தென் சீன கடல் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த நாடை நட்பு நாடாக இந்தியா மாற்ற வேண்டியது நம்முடைய ஃபாரின் பாலிசியினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். அதுக்கெல்லாம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா இருக்குது, அதுதான் ஆப்பிரிக்கா. அந்த ஆப்பிரிக்காவிலிருந்து தான் நாம் ஒரு குரலை உயர்த்துகிறோம். ஆப்பிரிக்க நாட்டு மக்களுடைய குரல் இந்த உலகெங்கிலும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய இந்திய ஃபாரின் மினிஸ்டர் குளோபல் சவுத் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் டிக்ளேர் பண்ணுறாங்க. நம்முடைய பிரைம் மினிஸ்டர் குளோபல் சவுத்தில் இந்தியா தான் லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக நாடுகள் குளோபல் சவுத்தினுடைய லீடர் இந்தியா எமர்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது சீனாவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்று சொன்னால் மிகையல்ல. ஸோ வியட்நாம், பிலிப்பைன்ஸ் அப்படிலாம் சொல்லும்போது வியட்நாம்லாம் யுஎன்எஸ்சியில் நமக்காக போராடின ஒரு நாடு. நமக்கு நிரந்தர இடம் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான நாடு வியட்நாம். இப்போ புரியுதா? எலன் மஸ்க் அவர்கள் சொன்னது மட்டும் கிடையாது. மாலத்தீவுலேருந்து லட்சத்தீவு வர, வியட்நாம்லேருந்து பிலிப்பைன்ஸ் வர எல்லாமே இந்தியாவினுடைய காய் நகரத்திலும் இருக்கிறது, இந்தியாவை எதிர்க்கக்கூடிய காய் நகரத்திலும் இருக்கின்றன. இதை சொல்லி புரிய வைக்க வேண்டியது, இதுக்காக டிபேட் நடத்த வேண்டியது, இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியது நம்முடைய மீடியாக்களுடைய கடமை. ஆனால் அதை செய்ய தவறும்போது நாமாவது அதை செய்யலாமே. எவ்வளோ பெரிய விஷயம். மாலத்தீவுன்னு சொல்லும்போது அது ரொம்ப ஃபயராக இருந்துச்சுன்னா நம்ம ஆட்கள் பேசுவாங்க, மீடியாக்கள் பேசுவாங்க. இப்போ அது ஃபயரே இல்லை, அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிஆர்பிலாம் இருக்காது, வருமானம் இருக்காது. ஆனால் நாமளும் பேசவில்லை என்றால் யார் பேசுவது? 4 பேருக்கு ஷேர் பண்ணுவோம், வைரலாக மாறட்டும். வைரலாக மாறும்போது அவங்களுடைய அந்த கப்பல், ஸ்பை கப்பல் உள்ள வருதுன்னு சொல்கிறது, இந்த சன் அவர்கள் உள்ளே வந்தது. அதே மாதிரி இப்போ நம்ம வியட்நாமுக்கு முன்னுரிமை கொடுப்பது, அங்கே ஒரு அப்சர்வேஷன் ஸ்டேஷனை உருவாக்குவது, நம்ம மீடியாக்களும் பேசுவாங்க. என்னைக்கு வைரல் ஆகுதோ அன்னைக்கு தான் பேசுவாங்க. முதல்லலாம் மீடியா பேசின டாபிக் எடுத்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எது வைரல் ஆகுதோ அதை தான் நம்முடைய மீடியாக்கள் பேசுகிறாங்க. மீடியாவை பேச வைப்போம், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.